அனைவருக்கும் வணக்கம். ஜினோ கலாட்டாவின் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, கத்தாரில் தோஹாவில் சிட்டி சென்டர் அந்த சைட்டில் டிசிசி என்ற பக்கம் இருக்கிற பில்டிங்கிற அழகு, அதாவது இரவு நேரம். பகலில் கத்தாரை பார்க்குறத விட இரவில் பார்க்குறது தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் காட்ட போகிறேன். பார்க்குறதுக்கு முதல் இதில் புதுசாக வந்தாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பார்ப்போம் வாங்க. இரவு நேரத்தில் தான் கத்தார் ரொம்ப அழகாக இருக்கும், பாருங்கள். நான் இப்போ காட்ட வந்தது இதுதான். இது தோஹாவில் இருக்கிற சிட்டி சென்டரில் அடுத்த சைடு டிசிசின்னு சொல்லுவாங்க. அந்த டிசிசியில் இருக்கிற ரொனாண்டோ டவர் தான் இந்த திட்டுறது. அதாவது பின்னேற டைமில் ஈவினிங் டைம் 5 மணி 5:15 டைமில் தான் இப்படி இருக்குது. பாருங்கள், லைட்டை போட்டுதாங்க. இப்போ இந்த குளிர் சிச்சுவேஷனுக்காக 5 மணி ஆனாலே 4:30 ஆகினாலே இருட்டாயிடும். அப்போ 5:15 நல்ல இருட்டாகிட்டு அந்த ரொனாண்டோ டவர் அடிக்கி பக்கத்தில் இருக்குது கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்குகள் தான். நான் இப்போ அதில் நைட் டைமில் அதில் பயணம் செஞ்சபடியாக பார்த்தேன். ரொம்ப அழகான ஒரு காட்சி. அப்போ அந்த காட்சியை உங்களுக்கும் காட்டலாமண்டு போட்டு வீடியோ எடுத்தேன். பாருங்கள், இதில் நீங்கள் முதல் வந்திருக்கிறார்கள்டா இந்த ஜினோ கலாட்டா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைத்து பார்த்தீங்கன்னா போடுறதெல்லாம் அப்படியே வரும். இப்போ வாங்க பார்ப்போம். இது அந்த ரொனாண்டோ டவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங் தான் இது. அப்படியே பார்த்துட்டு வாங்க. பார்த்து கொண்டு வைக்கக்குள்ள அந்த திரு தான் ரொனாண்டோ டவர். இது கொஞ்சம் தூரத்தில் ரெண்டு எடுத்து நான் பக்கத்தில் இன்னும் எடுத்திருக்கிறேன். வரும் இதில் பார்க்க விளங்கும். மற்றதெல்லாம் அதுக்கு அதை சுற்றி உள்ள அந்த ஒரே பில்டிங்கில் பாருங்கள் எப்படி கிட்ட காட்டுவேன். ஒரே பில்டிங்கில் அப்படி லைட்டை கனெக்ட் பண்ணிக்காங்க. ஒரே தரத்தில் வேலைக்கு இந்த பில்டிங் ஒரே இதுதான். பக்கத்தில் இருக்குது, இடைவெளி இருக்குது. ஆனால் லைட்டு ஒன்றா செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரோட்டை கடந்து அங்கால போனான். ரோட்டை கடந்து போய் அங்கால அந்த டபுள் பில்டிங்கு பக்கத்தில் எடுப்போம் ஓட்டு. அதில் கொஞ்சம் நல்ல அழகாக இருக்குது. அதாவது ரெண்டு பில்டிங்கில் ஒரே ஷேப்பில் டிஜிட்டல் வேல் படிச்சு விட்ருக்காங்க. அதை காட்டுறேன் பக்கத்தில் போய். இந்த பாருங்க அப்படி இருக்காங்க. பக்கத்து பில்டிங் தான் ஒரே மாதிரி வரைஞ்சோன்றிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்க ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அழகு. அதையும் இரவு நேரத்தில் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொனாண்டோ டவருக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் பாருங்கள் அப்படி இருக்கணும். இதெல்லாம் சும்மா இல்லை, 50, 55, 60
ஓ 60 56 அப்படியே மாடிகள் தான் நார்மலானது இல்லை, பார்க்க சின்ன மாதிரி தெரியுது. இரவில் லைட் வெளிச்சவும் அதுவும் சின்ன கூடாரமாக இருக்கும், ஆனால் தரமான பில்டிங்கு. இது அடுத்த ரோட்டால் க்ரோஸ் பண்ணி போகிறோம். இது வந்து பெரிய ரோட்டுக்கு பக்கத்தில் நடபாதை ஒன்று இருக்குது. அந்த நடபாதையால் க்ரோஸ் பண்ணி அங்கால போகிறோம். பாருங்கள், இந்த திரும்ப அங்கே 2 இடத்த நான் கொஞ்சம் தள்ளி இது வந்து அதே பில்டிங் தான், தூரத்தில் 2 இடம் தெரியும், கொஞ்சம் தூரம். இது வந்து ரொனாண்டா டவருக்கு கீழே புதுசாக ஒரு செட்டிங் கொண்டு செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு தண்ணிக்குள்ளே நீல வல்பை போட்டுட்ருக்காங்க. இப்போ சட்டப்படி இருக்குது பார்க்க. அதையும் நடந்துட்டு வரக்குள்ள அப்படியே உங்களுக்கு காட்டுவோம் எடுத்து நான் பாருங்கள் எப்படி இருக்கீங்க. இரவு நேரத்தில் அழகு, உண்மையிலே பகலை விட இரவுலாம் கத்தாரும் பழகு பக்கத்தில். இது அதுக்கு பக்கத்தில் இப்போ தான் நாட்டி கொண்டு விட்டுருக்கிறாங்க பூக்கன்றுகள் சின்ன சின்னனா, கொஞ்சம் செயற்கையாக நாட்டப்பட்ட பச்சம் பஸ்ஸில் இருக்குது. அதுக்கு மேலால் நல்ல கலரான பல்புகள் அது போடலை, கொஞ்சம் லேட்டாகி தான் போடுவாங்க, போட்டால் நல்லா இருக்கும் இதை விட. சரி, ஓகே, முடித்துக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.